ஹனுமாருக்கு என்ன பெயரு சொல்லு? ஹனுமாருக்கு ஹனுமார்னு பேரு, அவர் பெயரே அது கிடையாது. ரொம்ப நாள் அஞ்சனை திருப்பதி மலையில தபஸ் பண்ணினா அந்த குழந்தை பிறகு. இது ஸ்தல புராணத்திலிருக்கு, ஸ்காந்த புராணத்திலும் இருக்கு. அவ திருப்பதி மலைக்கு போறதுக்கு முன்னாடி தெற்கு திருமலையில தபஸ் பண்ணினான், அழகர் கோயில பண்ணினான். அப்போ அழகற்ற பிராணிட குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன். அதனால பிள்ளை குழந்தையோட சுந்தர் சுந்தரராஜ பெருமாள் பேரை வச்சார். அதெல்லாம் ஹனுமார் அஞ்சனைக்கு தமிழ் நன்னா தெரியும். ஆனா தமிழர்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றோம். அஞ்சனைக்கு தமிழ் நன்னா தெரியும், அனுமாருக்கு தமிழ் நன்னா தெரியும். ஆனா சுந்தரை அனுமார் ஆக்கி விட்டான் ராவணன். ராவணன் இல்லை, இந்திரன் ஆக்கி விட்டான். அதுக்காக அவன் நிறைய ஏட்டு பே லாட் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் கொடுக்க வந்துருச்சு. அடிச்சதுல அத்தனையும் அனுமாருக்கு லாபம் ஆயிடுச்சு. ஏன்னா வாயு பகவானுக்கு கேள்விப்பட்டார், என் பிள்ளைய அடிச்சுட்டான் இந்திரன் வஜ்ரத்துலன்னு. யாரு பிள்ளைன்னு கேட்காமல அடிக்கிறது? ஆளுங்கட்சிக்கு என்ன லாபம் இருக்கு? அப்புறம் நான் இருந்தீங்க, அதுல ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தப்பட்டான். வேலை நிறுத்தம் பண்ணிட்டா என்ன தாறுமாறா எல்லாருக்கும் போறது மூச்சு. ஆனா பிரம்மாவே சத்தியலோகத்துல பாக்குறாரு, மூச்சு விட முடியல. என்ன வேட்டாரு விசாரிச்சார், வாயு பகவான் ஸ்ட்ரைக் பண்றான். உடனே என்னத்துக்கு ஸ்ட்ரைக் பண்றேன்னு வாயுவை கேட்டாரு. கீழே பாரு என் குழந்தை எல்லாமே, நான் அஞ்சனைக்கு கொடுத்த குழந்தை எல்லாமே பாரு, வாயு இதுக்கா இவ்வளவு படுபடுத்துற அப்படின்னு புரோட்சி எழுந்து குழந்தை உட்காந்து. அவ்வளவுதான முடிவு போச்சேடா? அது சொல்ல முடியாது சுவாமி. 10 வருஷம் கழிச்சு டாக்டர் சொல்லுவான், அன்னைக்கு பட்ட அடி குழந்தைக்கு வலி சரியா இல்லைன்னு, அதனால கேரண்டி பண்ணணும். அப்படியா? இந்த குழந்தை என் அஸ்திரத்தால் கூட ஆபத்து வராது. இந்த குழந்தை மேல பிரம்மாஸ்திரம் போட்டாலும் தாக்காது. நான் ஒரே ஒரு மேட்டர் குழந்தைகிட்ட சொல்லிடு, பிரம்மாஸ்திரம் யாராவது போட்டா 1 செகண்ட் பயங்கர மாதிரி நடிக்க சொல்லு, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வேல்யூ வேணும். அப்படி வரம் கொடுத்தாரு பிரம்மா. இந்திரன் கொடுத்தான், ஒவ்வொரு தேவதையும் கொடுத்துட்டான். அப்பார வர சக்தி. அவரே ராவணன் சொல்றார், ராவணா நீ தபஸ் பண்ணி வரம் வாங்கினடா, பிறக்கும் பொழுதே வரம் வாங்கின மமாபி, எனக்கும் வரங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கோ. உன் பிள்ளை ஆண்டா என் பிரம்மாஸ்திரம் மட்டும் இழுத்து ஊத்தலாம் நினைச்சிட்டு இருக்கா நீ, நானே உன்னை பார்த்துட்டு போகணும் தான் நடிச்சேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லப்படுறார் ராவணன். அவ்வளவு வரம் கிடைச்சிடுத்து. அப்புறம் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க வேண்டியதானே, மாட்டேன்னுட்டான். இன்னும் என்னடா அவனுக்கு டிமாண்ட் கோரிக்கைன்னு கேட்டார் பிரம்மா. மென்டலி ரிட்டார்ட் ஆயிடுனா குழந்தை என்ன பண்றது? மென்டலி ரிட்டார்ட் ஆயிடுச்சு, பட்ட அடியில நல்ல வித்வானா வரணுமேன்னா சூரியன் சொன்னான், எதுக்கு வம்புப்பா, என்னுடைய அவசரத்துல இருந்து குழந்தைக்கு நானே எல்லா பாடமும் சொல்லி தரும். சூரியன் வாசிச்சார் அவர், சூரியனுடைய ஸ்டூடெண்ட். 9 வியாகரணம் கத்து கொடுத்தான் சூரியன். உலகத்துல வேற யாருக்கும் 9 வியாகரணம், நமக்கு ஒரு வியாகரணமே தகராறு. கிராமர்னாலே தகராறு. 9 வியாகரணமும் படிச்சவர் அவர். அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயர் 4 வேதமும் அத்தியனம் பண்ணினார், கான வித்தியை அத்தியனம் பண்ணினார். அஷ்ட சித்தி அவருக்கு கிடைச்சது. இத்தனைக்கும் வாத்தியாரோட கூடவே போய் படிச்சாரு. அதனால சுந்தரனாகிய அனுமாருடைய விஜயத்தை சொல்றதுனால இதுக்கு சுந்தர காண்டம். இத பரமேஸ்வரன் சொல்றார் பார்வதிட்ட. இந்த 5ஆம் காண்டம் இருக்கே, ஆஞ்சநேயனுடைய வைபவம் சொல்ற 5ஆம் காண்டம். இதை யார் கேட்கிறாளோ அவ இந்த உலகத்துல நீண்ட நாள் நன்னா வாழ்ந்து பிரம்மலோகத்திலையும் போய் ஆனந்தமா இருப்பா.